அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநரின் தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். ஆளுநரின் தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் யாரெல்லாம் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். ஆளுநர் இன்று கிண்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து வழங்கினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக முப்படை அதிகாரிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், அதே போல அரசியல் கட்சி பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள், குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை, எச் ராஜா, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாலகங்கா, அதே போல நடிகர் சரத்குமார், அண்மையில் பாஜக இருந்த நடிகர் சரத்குமார், புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் அவர்கள் யாரும் இங்கு பங்கேற்கவில்லை. இந்த நிகழ்வின் பொழுது ஆளுநர் வந்திருந்த அனைத்து முக்கிய பிரமுகர்களிடம் நேரடியாக சென்று குடியரசு தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். தற்போது அந்த தேநீர் விருந்தானது வழங்கப்படுகிறது. பொதுமக்களுக்கும் கலந்து கொண்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர், கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டிருந்தன. குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போட்டிகளுக்கு ஆளுநர் பரிசு வழங்கினார். இந்த நிலையில பொதுமக்கள் மற்றும் வந்திருந்த விருந்தினர்களுக்கு தேநீர் விருந்து தொடங்கி நடைபெற்று வரும் சூழ்நிலையில தற்போது முக்கிய அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், முன்னாள் அதிகாரிகளுடன் தற்போது ஆளுநர் ரவி தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.